Hi friends, welcome to Renu's kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு. அதுக்கு என்னென்ன பொருட்கள் எடுத்துருக்கேன்னு பார்க்கலாம். 200 கிராம் கத்திரிக்காய் சின்னதாக, இந்த ஒரு கப்பில் சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சுருக்கேன், 2 தக்காளி, எலுமிச்சம்பழம் சைஸ் புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன், 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு, வரமிளகாத்தூள் 1 ஸ்பூன், கொத்தமல்லி தூள் 2 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, மஞ்சள் ஒரு அரை ஸ்பூன், கருவேப்பிலை கொத்தமல்லி தழை கொஞ்சம். அடுப்பில் கடாயம் வச்சு அதில் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ இது வெங்காயத்தை இதில் போட்டு நல்லா வணக்கலாம். இது கூடயே இந்த மிளகும் சீரகமும் போட்டுக்கலாம். இது நல்லா வணங்கப்படும். பாருங்கள், வெங்காயத்தை நல்லா வணங்கிட்டு இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க தக்காளியை சேர்த்து நல்லா வணக்கலாம். பாருங்கள், தக்காளி நல்லா வணங்கிடுச்சு. இப்போ நம்ம இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க மிளகாத்தூள்லாம் ஆட் பண்ணலாம். வரமிளகாத்தூள், கொத்தமல்லி தூள், மஞ்சள் இதெல்லாம் ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதை பச்சை வாசம் போகிற வரைக்கும் வணக்கலாம். பச்சை வாசம்லாம் போயிடுச்சு. இப்போ நம்ம இதை இறக்கிடலாம். இப்போ கத்திரிக்காவை ஃப்ரை பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி கத்திரிக்காவை கட் பண்ணி வச்சுக்கலாம். அது எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த காம்பை கட் பண்ணிக்கோங்க. இப்படி கட் பண்ணிட்டு இந்த மாதிரி நாலாக கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இது எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுப்பில் வடைச்சட்டி வச்சு ஒரு 4 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். இந்த குழம்புக்கு நல்லெண்ணெய் ஊற்றினீங்கன்னா தான் நல்லாயிருக்கும். இப்போ இந்த கத்திரிக்காயை போட்டு இதில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணலாம். பாருங்கள், கத்திரிக்காய் இப்போ நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இதே மாதிரி மீதி இருக்க கத்திரிக்காய் எடுத்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நம்ம வணக்கி வச்சுருக்க வெங்காயம் தக்காளிலாம் நல்லா ஆறிடுச்சு. இப்போ அதை நம்ம மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், அடுப்பில் கடாய் வச்சு அதில் ஒரு 4 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். அதில் இப்போ கடுகு, அது பொரிஞ்சதும் வெந்தயம் இதெல்லாம் நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை, கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டு இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க வெங்காயத்தை இதில் ஊற்றலாம். இதை நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. இப்போ ஜாரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதையும் கரைச்சி இதில் ஊற்றிடலாம். இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம இதுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி சேர்த்திக்கலாம். இது கொஞ்ச நேரம் நல்லா கொதிக்கட்டும். புளி வாசம் போகிற அளவுக்கு நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள், இது நல்லா கொதிக்குது. இப்போ நம்ம இது கூட நம்ம வணக்கி வச்சுருக்க கத்திரிக்காய் இதில் போடலாம். இப்போ இதை 5 நிமிஷம் மூடி வச்சு நல்லா வேக வைக்கலாம். பாருங்கள், நல்லா கத்திரிக்காய் நல்லா குழம்பு சுண்டி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதில் ஒரு 1/4 ஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கலாம். இப்போ நல்லாயிருக்கும் இன்னும் டேஸ்ட்டு. எப்போவுமே புளிக்குழம்புக்கு இறக்கும் போது ஒரு அரை ஸ்பூன் சர்க்கரை போட்டுட்டிங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இது மேலே கொஞ்சம் கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். சூப்பரான டேஸ்டான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி. உங்களுக்கு இது பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.